கிராணி என்னை விட்டுட்டு கிராணி, என்னை எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்க? உன்னை கொல்ல போறேன். பாய். என்னை விட்டுட்டு கிராணி, நான் இனிமே உன் வீட்டு சைடே வர மாட்டேன். என்னை விட்டுடு, என்னை விட்டுடு கிராணி. கைஸ், இன்னைக்கு நம்ம கிராணியில் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நம்ம போகிறோம், வீட்டிலேருந்து தப்பிக்கிறோம். நம்மளே கார் விட்டு ஏற்றுச்சுல, நம்ம கிராணியை கார் விட்டு ஏற்றலான்னு பார்த்தா நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது டோர் எஸ்கேப். ஞாபகம் வச்சுக்கோங்க, டோர் எஸ்கேப். நம்ம அடுத்த வாட்டி வேணும்னா கார் எஸ்கேப் பண்ணலாம். உங்களுக்கு கார் எஸ்கேப் வேணும்னா நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது, போய் கமெண்ட் பண்ணுவாருங்க. அங்கே பாருங்கள், கீழே கிராணி வந்துடுச்சு. சரி, இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம அங்கே நில்றா, என்னால வேகமா வர முடியாது, எனக்கு மூட்டு வலிக்குது. சுட்ட கிழவிக்கு மூட்டு வலியாங்க, அதனால நம்மளை பிடிக்க முடியாது. நம்ம இதை கன்பாட் எடுத்து அங்கே போட்டுருவோம். இந்த சைடு போனால் தலைமையிலே டொங்குன்னு வைக்கும். நம்ம இந்த சைடு போவோம். இங்கே என்னது இருக்கா? இங்கேயும் ஒன்றும் இல்லை. எதுவுமே வைக்காமல் எதுக்கடா இதெல்லாம் இங்கே வைக்கிறீங்க? தூக்கி போய் வெளியே போடுங்கடா. டோர் எஸ்கேப்புக்கு பொருள் கிடைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடும். அதனால் நம்ம பொறுமையாக தேடுவோம். உனக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சிருக்கேன், என்கிட்ட வா தரேன். உங்ககிட்ட கையில் இருக்க உருட்டைக்கட்டையும் மண்டையில் இருக்க அந்த 2 முடியை தவிர வேறு எதுவுமே இல்லை. நீ எனக்கு பொருள் எடுத்து வச்சிருக்கியா? ஒரே சொட்டை கிழவி. ஏங்க, எங்கள் புக்கு இருக்குதுங்க, நம்ம இதை எடுத்து வச்சுப்போம். கிராணி இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அப்பா கிராணி இல்லை. நம்ம இப்போ அங்கே சவுண்டு போட்டதுனால அந்த இடத்துக்கு தான் வரும். இங்கே ஏதாவது வச்சுருக்கீங்களா? அடங்கொய்யாலடே, எதுவுமே வைக்காமல் எதுக்குடா இப்படி பண்ணுறீங்க? ஏதாவது வச்சிங்கன்னா தான்டா. ஆஹா, இங்கே ஷார்ட்கன் பாட்டு இருக்குது. இதை திரும்பி நம்ம அங்கே போட்டு வந்துடுவோம். மேலே போட்டால் நம்ம திருப்பி மேலே வந்து எடுக்கிற மாதிரி இருப்போம். நம்ம கீழே இங்கே போய் போட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் போயிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். ஐ ஓடு. போயிடுச்சு. இப்போ வாங்க, நம்ம போயிட்டு மேலே போயிட்டு அந்த ஃபுல்லாக அந்த ரூமை செக் பண்ணுவோம். அந்த பேர்டு இருக்கிற ரூமை செக் பண்ணுவோம். அங்கே ஏதாவது பொருள் வேறு ஏதாவது கிடைக்குதான்ட்டு. இது வேறு வாம்போம். இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. வாங்க, நம்ம அங்கே போய் பார்ப்போம். அங்கேயும் எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாவது கொடுப்பான். ஆஹா, இந்த ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட்டை போய் நம்ம இது பண்ணிட்டு வந்துடலாம். அந்த ரூமில் ஏதாவது கிடைக்கும், கட்டிங் பிளேடு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதனால் நம்ம அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆஹா, கிராணி இங்கே தாங்க இருக்குது. இல்லை வேலைங்க, கிராணி சொட்ட கேள்வி நம்மளை பார்க்கல. பார்த்துன்னா நம்ம காலி. நம்ம சோடியே முடிச்சிருக்கோம். நம்ம நைஸாக பின்னாடியே போவோம். அந்த சைடு நம்ம சவுண்டு போட்டதுனால அந்த சைடு தான் போவோம். நம்ம அந்த கேப்பில் போயிட்டு இந்த ரிமோட் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற பொருளை எடுத்துக்கலாம். மேலே தாங்க போகுது, இன்னும் பார்க்கலங்க. இருங்க, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். டக்குன்னு போனோம்னா பார்த்துறோம். ஐயோ, பார்த்துருச்சுங்க. டக்குன்னு இங்கே இருக்கிற பொருள் பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது. இது கிராணி மூக்கில் அடிக்கிறேன். இருங்க, கிட்டவா. கண்ணு எரியுதுடா, புடியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சும்மா விடாத, 1,00,000 ரூபாய் காசு கொடுத்துட்டு விடு. போடி சொட்ட கேள்வி, முடிஞ்சா வந்து பிடி. நான் போகிற வேகத்துக்கு நான் புயல் மாதிரி போவேன். என்னால் உன்னால் பிடிக்க கூட முடியாது. கன்று மட்டும் மொத்த போட்ட கடிக்கிட்டோம். மண்டையிலும் ஹெட்ஷாட்டை போட்டு விட்றேன். இன்னும் எந்த பொருளுமே கிடைக்கல. நம்ம நிறைய பொருள் தேட வேண்டியதாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஆஹா, வெப்பன் கீ இருக்குங்க. இது இருந்தால் போதும் நம்மளுக்கு. சொட்டை கிழவி என்னையும் அடிக்கிறது. ஆஹா, கண்ணு தெரியலையே. அவன் வேற இங்கதான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஸ்மெல் எனக்கு வருது. சும்மா நடிச்சேன்டா, நான் சும்மா விட மாட்டேன். ஃபஸ்ட்டு என்னை வந்து புர்றி சொட்டை கிழவி, அதுக்கப்புறமா நீ சும்மா விடலாம், சுமந்துன்னு விடலாம். ஓகேவா? என்னெல்லாம் பிடிக்க முடியாது. நீ இந்த படி ஏறி வரத்துக்கே விடிஞ்சிடாமல் ட்ராப் வேற போட்டு போயிருக்குது. பார்த்து போனோம். பாடி நம்ம இந்த வெப்பனை எடுக்கிறோம், கிராணியோட மண்டையை பொழக்கிறோம். இதுதான் நம்மளோட தாரக மந்திரம். ஓப்பன் த டோர். ஓப்பன் ஆயிடுச்சு. எடுறா அந்த வெப்பனை. அவனை கிராணி மண்டையிலே சொருவானே நீ ஊசிய. கிராணி எங்கே இருக்க? கிராணி, அங்கே போறியா நீ? உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை சவுண்டு கொடுத்து வர வைக்கிறேன். கிராணி வந்து தோலை. கிராணி வந்துச்சு. எங்கே பாருங்க, நம்ம கிராணி ஈலாம் சொல்லுது. தமிழ் வார்த்தைகளெல்லாம் பேசுகிற கிராணி. இதுதான் முதல் டைம் நம்ம சேனல்லாம் முதல்ல நம்ம கிராணி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் சொல்லுவோம். நம்ம போய் பல்லு வலிக்க விடலாம். இந்த வெப்பனை வச்சு நம்ம இங்கே இருக்கிற ஸ்பேனர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு கீழே போயிட்டு அங்கே அந்த இதுவாண்ட ஒரு இது இருக்கும். இப்போ போகிறேன் பாருங்கள். அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். இது வேற ரொம்ப தூரமாக சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிங்கன்னா நான் தப்பிக்கிறது ஈஸியாக இருக்குங்கடா. ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? ஓப்பன் த டோர். சீக்கிரம் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக பண்ணு. அங்கே பேட்லாக் கீ கிடச்சிச்சுங்க. இந்த பேட்லாக் கீ கிடச்சிச்சு.
இதுக்கு இன்னும் நம்மளுக்கு இன்னும் 3 பொருள் 4 பொருளோ தேவைப்படுது. ஹேமரு, கட்டிங் பிளேடு அண்டு மாஸ்டர் கீ தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இது 3 இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஈஸியாக இங்கேருந்து எஸ்ஐ போயினே இருக்கலாம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துப்போம், ஏன்னா நம்ம அங்கே வேறு ஏஞ்சலினா ரூமுக்கு வேறு போகணும். அங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு அங்கே ஏதாவது பொருள் எடுக்க வேண்டியதாக இருக்கும், அங்கே போய் யூஸ் பண்ணுறணும். அதனால் இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து அங்கே கீழே போட்டுப்போம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம் அப்படியே, ஏன்னா திருப்பி வரத்துக்கு சோம்பேறித்தனம் நம்மளுக்கு. ஓப்பன் ஓப்பன் ஆகவே ஓப்பன் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே ஒன்றுமே இல்லைங்க, டெடி பேர் தவிர. நம்மளுக்கு டெடி பேர் தேவையில்லை, நம்ம போய் பார்ப்போம் இருங்க. இதை போயிட்டு அந்த இடத்துல போட்டுட்டு நம்ம போய் புக்கை செட் பண்ணிடுவோம். புக்கை செட் பண்ணிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போட்டு அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம போய் புக்கை எடுத்துப்போம். புக்கு தோதாங்க இருக்குது, இங்கே தான் போட்டேன், மறந்துட்டேன். அவ்வளோதான். ஏய் இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் செட் பண்ண வேண்டியது தான். செட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏஞ்சலினா வந்து நம்மளுக்கு கீ கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம கீழே போயிட்டு இன்னும் தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மேலே இங்கே ஐயோ ஹேமர் எடுத்துன்னு வரணும், வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஹேமரை கண்டுபிடிப்போம், இப்படியே கீழே போயிடுவோம். நம்ம அப்படி இறங்கி போகணும், ரொம்ப நேரம் ஆகும். இங்கே என்ன இருக்குது, ஹேமர் நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்குது, இதை எடுத்துப்போம். நம்ம எனக்கு தெரிஞ்சு கீழே அங்கே போகலாம், அதாவது அந்த பேர்ட் ரூம் கீழே ஒரு ஓப்பன் டோர் ஒன்று இருக்கும்ல, அங்கே போகலாம். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போயிடுவோம். இது கூட நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும், அதனால அதையும் நோட் பண்ணி வச்சுப்போம். நம்ம இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுவோம். அப்போ போயிட்டு அங்கே வந்து அந்த பேர்ட் ரூமில் இருக்கும்ல, ஒரு கீழே ஒரு ரூம் இருக்கும், கரெக்டாக ஷூட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்ப்போம். அங்கே ஹேமர் இருந்ததுன்னா நல்லது. எல்லாருமே வந்து நம்ம சேனல் லைக் பண்ணி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ கன்ஃபார்ம் வந்து கீழே ஹேமர் இருக்கும்னு கிராணி சொல்லிச்சு. ஏன்னா நம்மளா நீங்களே கிராணி கிட்டே போய் கேட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள் ஹேமர் இருக்குது. நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஹேமர் இருக்குது. கரெக்டாக வச்சு ஷூட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நம்ம இது பண்ணிச்சு எடுத்தோடனே ஹேமரை எடுத்தால் கிராணி நம்மளை போட்டு தள்ளுறோம். ஏன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கிராணி போட்டு தள்ளி. அதனால் நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த படிக்கிட்ட போட்டுருவோம். ஏன்னா கிராணி இனிமேல் இங்கே இறங்கி வரவே முடியாது. அதுக்கப்புறம் இங்கே கரெக்டாக போ, இது வேறு ஒழுங்காக வர மாட்டேன். கரெக்டாக போட்டேன். இப்போ கிராணி வந்ததுன்னா போதும். கிராணி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், வந்துடுச்சு. இதை பாருங்க, நான் சொல்லலை 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கிராணி கன்ஃபார்ம் அவளை தேடின்னு வரும்னு, அதனால தான் கிராணி மாட்டிக்கிச்சு. இப்போ போயிட்டு நம்ம இந்த ஹேமரை எடுத்துகிட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே என்ன பொருள் இருக்குதோ இந்த இடத்த ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு எதாவது கம்மியாக பொருள் தான் இருக்கும். தேவையான பொருளாக கொடுங்கடா டேய். மீட்டு தேவையுள்ளதை பொருள் தாங்க. நம்ம இதை எடுத்துன்னு போனோம். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அந்த இது எடுத்துப்போம். ஐயோ இதை நம்ம மிஸ்டர்னாலும் நம்மளும் ஃப்ரீஸ் ஆகிடுவோங்க, அதனால் பார்த்து பொறுமையாக போனோம். அப்போ கரெக்டாக வந்துட்டேன். இப்போ போயிட்டு மேலே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க போவோம். இப்போ வந்தாச்சு. நம்ம மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது சீக்கிரமாக இது வேறு கொஞ்சம் மூவ் பண்ணுறது கொஞ்சம் வேகமாக குத்திங்கன்னா நல்லா தான் இருக்கும்டா. ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதை எடுத்து நம்ம அங்கே வச்சுப்போம். ஏன்னா டக்குன்னு கிராணி வந்துன்னா கூட அப்படியே ஓடிடலாம். கிராணி இப்போதைக்கு வராது, ரொம்ப நேரம் ஆகும். இங்கே என்ன இருக்குது, கார் கீ இருக்குங்க. நம்மளுக்கு கார் கீ தேவைப்படாது, ஏன்னா நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். இருந்தாலும் அந்த கார் டிக்கியில் ஏதாவது தேவையான பொருள் இருக்கும், அதனால் வந்து இதை எடுத்து கீழே போட்டுப்போம். சுற்றியெல்லாம் தேவைப்படும், நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். அங்கே இருக்கிற டோரை ஒரு லாக் இருக்கும், அதை உடைக்கணும், அதுக்கு சுற்றியல் தேவைப்படும், அதனால் அதையே எடுத்துப்போம். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துப்போம். இங்கே எதுவுமே தேவையில்ல பொருள். ரெண்டுங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்போ பாருங்கள், கீழே போகலாம். நம்ம போயிட்டு இங்கே முக்கால்வாசி இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் இதையும் எடுத்து கீழே போட்டுப்போம். ஏன்னா அந்த கார் டிக்கியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு இது மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். வேறு என்ன இருக்குது இங்கெல்லாம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துப்போம். இங்கே எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். கீழே போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். கீழே போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த ட்ராப் வேறுங்கிறதுனால நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. நம்ம எடுத்து இந்த இடத்துல போட்டுப்போம். இந்த இடத்துல போட்டுங்கன்னா தான் நம்மளுக்கு நல்லது. இந்த இடத்துல கரெக்டாக, ஏன்னா கிராணி இனிமேல் இந்த இடத்துக்கு வரவே முடியாது, வந்தால் ஃப்ரீஸ் ஆகிடும். நம்ம அப்படியே கீழே போயிட்டு அங்கே இருக்க மீட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். மீட்டு இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது தான் இருக்குது. எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ போகலாம். எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே போட்டுருவோம். ஏன்னா திருப்பி போய் நம்ம மேலே தான் ஃப்ரீ ஸ்டாப் போட்டிருக்கோம், அதனால நம்ம இந்த வழி யூஸ் பண்ணி போயிடுமே. ஏன்னா ஃப்ரீ ஸ்டாப் அங்கே வச்சுருக்கனால கிராணியெல்லாம் வர முடியாது, நம்ம ஃப்ரீயாக இங்கே வந்துட்டு போகலாம். இப்போ நம்ம மேலே போயிட்டு அங்கே போய் போட்டு வந்துடுவோம் அந்த மீட்டை. அப்புறமா நம்ம இன்னும் அந்த கீ தேவைப்படுது, ஸ்பைடர் ரூமுக்கு போகிற கீ, அது கச்சா தான் நம்ம மீட் யூஸ் பண்ண முடியும். சரி, இங்கே இந்த பின்னாடி ஒரு வீடு இருக்குங்க, அதை மறந்து டைம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கேயும் இதெல்லாம் அந்த ஸ்பைடர் கீ இருக்கும், இங்கேயும் கொடுக்க மாட்டோம். கொடுத்தானா நல்லாயிருக்கும். நம்ம போய் ஸ்பைடர் ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேயாவது ஏதாவது இருக்குது. இங்கே கேஸ் கேன் நம்ம பண்ண போகிறது டோர் எஸ்கேப்பு, இதுக்கு எதுக்கு கேஸ் கேன். இங்கே சவுண்டு கொடுத்துட்டு கிராணிங்கில் வர வச்சுட்டு நம்ம அங்கே போவோம். அங்கே போயிட்டு
டோராண்ட போனோன்னா நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கும். அங்கே போயிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போகலாம். பேஸ்மெண்ட்ஸுக்கு போயிட்டு பேஸ்மெண்ட்டில் இருக்கிற பொருள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்துடுவோம். ஏன்னா பேஸ்மெண்ட்டில் இன்னும் பொருள் இருக்கும். நான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் மேலே. இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டில் தான் போகணும். பேஸ்மெண்ட்டில் அந்த இது வேண்ட போகணும். கார் கீ வந்துட்டேங்க. அங்கே டிக்கியில் ஏதாவது இருக்கும், அதை போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே என்ன இருக்குது? ஆட்டோ மில்லன் இருக்குங்க. இதை போய் நம்ம கட் பண்ணணும். இப்போ வேறு போய் பண்ணணுமா? கிராணி வேறு அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வேறு போய் கட் பண்ணணும். சவுண்டு கேட்டால் டக்குன்னு வரும். அதனால நம்ம பொறுமையாக போவோம். இங்கே ஒரு சவுண்டு கொடுத்துட்டு போவோம். ஏன்னா அப்போ தான் கிராணி இங்கே வரும். நம்ம அங்கே போயிட்டு டக்குன்னு இதில் என்ன இருக்குதுன்னு எடுத்துன்னு வந்துடலாம். ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருளாக கொடுங்கடா டேய். தேவையில்லாத பொருளை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். டே கொடுத்துருங்கடா. எல்லோரும் வேண்டிக்கோங்க கைஸ். ஏதாவது நல்ல பொருளாக கிடைக்கும். ஆடம் போய் டேய், நான் பண்ணும்போது டோர் எஸ்கேப்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வாங்க நம்ம பேஸ்மெண்ட்டு போய் செக் பண்ணுவோம். ஏன்னா நான் மொத்த இடத்தையும் செக் பண்ணிட்டேன். நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இன்னும் போகல. அதனால் நம்ம பேஸ்மெண்ட்டை போய் செக் பண்ணி பார்ப்போம். கிராணி இல்லைல்ல, வாங்க போகலாம். கிராணி இல்லை, வாங்க போகலாம். மேலே போவோம். மேலே போயிட்டு நம்ம அந்த கீ எடுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான். அது ஒரு கீ. வேறு அந்த டச் பட்டன் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. பழைய ஃபோனுன்றனால அப்படி. நில்றா, எங்கடா ஓடுற? உன் மண்டையில இந்த பேட்டை பார்க் பண்ணாம விட மாட்டேன். ஏய் நில்றா, என்னால ஓடி வர முடியல. நல்லி தொலையாண்டா. சொட்ட தொலையா, நில்றா. ஏய் கிராணி, என்ன பார்த்து சொட்டத்தலையான்ற? கண்ணு தெரியுமா தெரியாதா? கண்ணாடியை பார்த்து பேசின்னு இருக்கிற பாரு. என்னையே கலாய்க்கிறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். டேய், என்னடா சுத்தி சுத்தி என் வீட்டையே எனக்கே சுத்தி சுத்தி காட்டுற? நிக்க முடியாதே சொட்ட கிளவி. முடிஞ்சா வந்து பிடிச்சிக்கோ. சுத்தி சுத்தி இங்க தானே வரணும், உன்னை விட மாட்டேன். நான் எப்பயோ உன்னை தாண்டி வந்துட்டேன். இன்னும் யாரு கூட நீ பேசினுக்கிறடி சொட்ட கிளவி? நம்ம இந்த பேர்ட் சைடு எடுத்துகிட்டு போய் பேர்ட் சைடில் போய் கீழே போ. ஜஸ்ட்டு மிஸ்ஸு வச்சுருந்தேன்னா நான் ஃப்ரீஸாக இருக்கும். கிராணி பின்னாடி வந்து அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கீழே போயிட்டு இந்த பேர்ட் சைடு அங்கே வச்சுருவோம். இங்கே சவுண்டு கொடுத்துட்டு போவோம். கிராணி வந்து ஃப்ரீஸ் ட்ராப்பில் மாட்டட்டும். நம்ம போயிட்டு அங்கே போய் வைப்போம். இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. காக் வீல் இருக்குது. இதுவும் தேவைப்படும். ப்ளே ஹவுஸ் கீ இருந்ததுன்னா யூஸ் ஆகும். இதை எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு நம்ம மேலே போக வேண்டியது தான். கிராணி வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். மேலே அங்கே வேறு இது காட்டுது. கிராணி வந்து மாட்டிக்கிச்சு. நம்ம இப்போ போக வேண்டியது தான். இந்த சைடு போக முடியாது போலக்கே. ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. இது வேறு போக முடியாது. போக முடியல. போ. நம்ம திரும்பி இப்படியே போய்ப்போம். ஏன்னா இந்த சைடு போக முடியல. திரும்பி இந்த சைடே போயிடுவோம். இந்த சைடு போக முடியல நம்மளால். கிராணி செத்தாலும் நம்மளை உயிரை வாங்குது. அதனால் நம்ம இப்படி போக வேண்டியதாக இருக்குது. நம்ம இப்படி போயிடுவோம். பேஸ்மெண்ட் இப்படி கீழே வழியாக போயிடுவோம். கீழே போயிட்டு இதை போய் நம்ம மேலே அங்கே போய் போட்டு வந்துடுவோம். ஏன்னா யூஸ் ஆகும். நம்ம அங்கே போய் போட்டு வந்துடுவோம். அதாவது அந்த வெளி ப்ளே ஹவுஸ் ஆண்ட போய் போட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே சுற்றின்னு இருக்க முடியாது நம்மளால். டக்குன்னு கிடைக்கும். மறந்துடுறேன் நான் வேறு பொருள் எங்கெங்கே வைக்கிறேன்னு. அது வேறு திருப்பி தேடின்னு இருக்கிறது கடுப்பாக இருக்குது. நம்ம இப்போ போயிடுவோம். இப்போ போயிட்டு நம்ம இன்னொரு காக்விலையும் ப்ளே ஹவுஸ் கீ கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடச்சதுன்னா எடுத்துன்னு வந்து போட்டு நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே போயிடலாம். போயிட்டு மேலே போய்ட்டு இந்த ஷார்ட் கன் பார்ட்ஸை போய் செட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா இன்னும் ஹேண்டில் மட்டும் தான் கிடைக்கணும் ஷார்ட் கன்னில். அது கிடச்சதுன்னா கிராணி மண்டியில் ஒன்று போடலாம். ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு இந்த சவுண்டு கொடுத்துட்டு கிராணி இங்கே ட்ராப்பில் மாட்டி விட்டு போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா கிராணி இப்போ வந்ததுன்னா நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிட்டு இதை எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இங்கே காரில் உட்காந்தோன்னா கொஞ்சம் பார்த்தோம்னா இது வேறு மாறிக்கிட்டே மறைக்குது. நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டு வந்தோம். ஓகே. காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். ஐயே சொட்ட கேள்வி, உனக்கு பாட்டுலாம் கேட்குதா? இரு, நீ காத்தா வாங்க போனேன். இப்போ பாரு புகையை மூக்கில் அடிச்சு விட்றேன். மாட்டின்னு சாவடி சொட்ட கிளவி. இப்போ நம்ம மேலே போயிட்டு இதை போட்டுருவோம். ஏன்னா இது கட்டிங் பிளேடுக்கு பதில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போக வேண்டியது தான். வேறு எந்த வேலையுமே இல்லை. நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு கரெக்டாக போயிடலாம். பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பொருளை எடுத்துன்னு வந்தால் நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியது தான். நம்மளுக்கு எல்லா பொருளுமே கிடச்சிச்சு. இன்னும் நம்மளுக்கு மாஸ்டர் கீ மட்டும் வேணும். மாஸ்டர் கீ கிடச்சதுன்னா நம்ம இங்கேருந்து எஸ்ஸாகி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். மாஸ்டர் கீ மட்டும் கிடைக்கணும். பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து 90% மேலே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம இன்னும் 10% பேஸ்மெண்ட்டை மட்டும் பார்த்துட்டா போதும். நம்ம இங்கேருந்து எஸ்ஐ போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேவா? நம்ம போய் பேஸ்மெண்ட்டை பார்க்குறோம். மாஸ்டர் கீயை கண்டுபிடிக்கிறோம். எஸ்ஐ போயின்னே இருக்கிறோம். சில டைம் இங்கேயும் வச்சுருப்பான், இங்கேயும் இல்லை. நம்ம இதை கீழே போட்டுருவோம். ஏன்னா மேலே திருப்பி வந்து எத்தனை இருக்க முடியாது. கீழே போட்டு ஒவ்வொரு பொருளெல்லாம் எத்தனை வர முடியாது. நம்ம எத்தனை போய் போட்டோம்னா வேணும்னும் போது வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஸ்பேனர் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல போய் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே ஏதாவது நல்லதாக கொடுத்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல மாஸ்டர் கீ கிடைக்கும். நம்பி போகிறேன். இப்போ நல்ல இந்த கொண்டை போட்ட கேள்வி பார்க்கல.
இங்க நம்ம ஒன்னத்த நீங்க கவனிச்சிங்களா? கிராணியோட பொண்ணு தான் ஏஞ்சலினா. ஆனா கிராணிக்கு 2டே முடி தான் ராஜு மாரி மண்டையில இருக்குது. ஆனா ஸ்ட ஏஞ்சலினாக்கு வந்து மண்டையில கொண்ட போடுற அளவுக்கு முடி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ச ஏஞ்சலினா வந்து முடிய பார்த்து பார்த்து வளர்க்கணும்னு நெனைக்கிறேன். அப்பா தொட்டி ஐயோ! நம்ம சொன்னது கேட்டுச்சு போலருக்கு. நல்ல வேளை நம்மள புடிக்கல. நல்ல வேளை கிராணி தான் தொணன்னு பேசி சாவடிக்கும்னு நெனச்சேன். ஆனா இத பேசல. பேசியிருந்ததுன்னா இன்னும் கடுப்பா இருந்திருக்கும். இங்க என்ன இருக்கு? சேஃப் கீ இருக்குது. போயிருக்கோம்னு நெனைக்கிறேன். நம்ம இப்ப கீழ போய் பார்ப்போம். சேஃப் கீ நம்மளுக்கு தேவையில்ல. மாஸ்டர் கீ கெடச்சிருச்சு. நம்ம இங்கேருந்து எஸ் ஆக வேண்டியது தான். மாஸ்டர் கீ எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போ வேண்டியது தான் நம்ம. இப்போ போயிட்டு எஸ்கே ஆக வேண்டிய வேலை தான். நம்மள வேற எந்த வேலையுமே இல்ல. ஓப்பன் பண்ணுவோம். போவோம் தைரியமா. ஐயோ! பார்த்துருச்சுங்க நம்மள தொரத்துது. ஏய்! இந்த சைடு வந்துற போது திடீர்னு அந்த சைடு தாங்க வருது. நம்ம இப்படி போயிடுவோம். இப்படி போய் போட்டுட்டு டக்குன்னு இப்படி ஏந்துச்சி நம்ம சேஃப் கீ எடுத்துன்னு வந்துடலாம். ஏன்னா சேஃப் கீழ என்ன இருக்குதுன்னு தெரியல. எடுத்தோம் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலான்னு பார்த்தேன். ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை. தேவையில்லாமல் நான் வேற எடுக்கிறதுக்கு போயிட்டேன். மாஸ்டர் கீ எடுத்து நான் அப்படியே போயிருக்கலாம். இருந்தாலும் தேவையில்லாமல் வந்துட்டேன். இப்படி வந்துட போகுது. அங்கே தாங்க நிற்கிது. நம்ம பார்க்கல திரும்பி இருக்குது. நம்ம அப்படியே சைலண்ட்டாக போயிடுவோம் பின்னாடி உட்காந்துக்கின்னு. அப்பா அப்படி பூந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்துன்னு போய் வெளியே போட்டு நம்ம தேவையில்லாமல் நான் போய் சேஃப்டி வேறு எடுத்துன்னு வந்தேன். நம்மள மாஸ்டர்கியே கட்சிச்சு எஸ்ஸா வேண்டியது தான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு எந்த வேலையுமே இல்லை. இதை எடுத்து வெளியே போட்டுக்கலாம். எடுத்து போய் போட்டு நம்ம போய் மாஸ்டர்கியை எடுத்துகிட்டு இங்கேருந்து எஸ்ஸாக வேண்டியது தான். இங்கே மாஸ்டர்கியை போட்டு இது பண்ணேன். மாஸ்டர்கியை போய் எடுத்துன்னு வரலாம். வேனி இருக்கிற மாதிரியே சவுண்டு கேட்குது. அப்பா ஏய் தெரியாமல் ட்ராப் கொடுத்துட்டாங்க. ஏய் நான் ஏன்டா இப்படி போகிறேன்? திருப்பி இப்படி போடா. அவ்வளோ கிராணி வரல. கிராணி வந்துச்சுன்னு நினச்சி பயந்துட்டாங்க அப்போ நேரத்தில். இப்போ நம்ம எடுத்துன்னு போக வேண்டியதான் மாஸ்டர்கியை. அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து எஸ்ஸாக வேண்டியது தான். மாஸ்டர்கியை நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சீக்கிரம்டா டேய் சீக்கிரம். நான் கிராணி கன்று பார்ட்டு கச்சிச்சுங்க. அதை வச்சு நான் கிராணி வச்சு போட்டுட்டேன். அந்த பார்ட்டு கொஞ்சம் எரர் ஆகிடுச்சு. அதனால நான் போடல. இப்போ பாருங்கள் நம்ம இங்கேருந்து எஸ்ஸாக வேண்டியது தான். பாருங்கள் அவ்வளோதான். சீக்கிரம்டா கிராணி ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே போய் போடணும்டா. ஐயோ மறந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். டக்கு டக்கு டக்குன்னு சுற்றில ஏறா சீக்கிரம் ஓடுறா ஓட. ஐயோ எங்கே அந்த இது ஐயோ என்னத்தையும் மறந்துட்டேன். பேட்லாக் இதோ இருக்குது. அப்பா மாஸ்டர் கீ ஏறா. எங்கடா ஏறா. ஏய் என்னடா ஒர்க் ஆக அப்போ ஒர்க் ஆகுது. எஸ் ஆயிடுச்சுங்க. ஓகே காய்ஸ், எல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் ப்ரோ கேமிங் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க.